ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் கடைசி 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது 11வது மற்றும் 12வது அதிகாரங்களில் உள்ள வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். 10வது அதிகாரத்திலே தானியேலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. 11வது அதிகாரத்திலே தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படுகிறது. 12வது அதிகாரத்திலே கடைசியாக சம்பவிக்கிற காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 3 வாரம் உபவாசித்து தேவ சமூகத்திலே காத்திருந்தார். ஆம், ஆண்டோட சமூகத்திலே அதிகமாக ஜபத்திலே தரித்திருக்கிறதான தானியேலுக்கு தான் ஆண்டவர் தரிசனங்களை தருகிறார். கடைசி காலங்களில் சம்பவிக்கப் போகிறதான காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். யார் தேவனுடைய சமூகத்திலே ஜபத்திலே இடைவிடாது தரித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளை தருகிறார், தரிசனங்களை தருகிறார், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதை காண செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 3 வாரம் உபவாசித்து ஜபித்து கண்டிருந்த பொழுது இதோ கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையிலே உப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷனை கண்டேன் என்று சொல்லி அங்கே தானியேல் சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தானியேல் ஒரு தூதனால் சந்திக்கப்படுகிற காரியமாக இது இருக்கலாம் என்று தெரிகிறது. அவன் பெர்சியாவின் அதிபதியால் அங்கே தடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிகாவேலின் உதவியை நாடினதாகவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மனிதன் ஒரு தூதனாக இருக்க வேண்டும். அந்த பெர்சியா அதிபதி ஒரு பிசாசாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்கிற பொழுது ஜபங்களுக்கு தடைகளை உண்டாக்குகிற, ஜபங்களுக்கு வருகிறதான பதிலை தடுக்கிற காரியங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், மிகாவேல் வந்து அங்கே தடுத்து அந்த பதிலை கொண்டு தானியேல் தெரிந்து கொள்ள உதவி செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆம், ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளுக்கு அவர் தடைகளை நீக்கி அவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறவர். தரிசனத்தின் மகிமையும் பயங்கரமும் தானியேலை பலனற்று போக செய்தது. தூதன் அந்த தானியேலை தொட்டு பிரியமான புருஷனாகி தானியேலே என்று அழைத்து பயப்படாதே என்று சொல்லி தைரியப்படுத்தி தன் வார்த்தையை தெரிவிக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவன் நமக்கு சகல காரியங்களிலும் அவர் உதவி செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தொடர்ந்து அந்த பிரியமான புருஷனை பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் என்றார். இப்படி பேசுகையில் அந்த திடங்கொண்டு அந்த தூதனை நோக்கி, ஆண்டவரை பேசுவீராக, என்னை திடப்படுத்தினீரே என்று சொன்ன பொழுது, அந்த சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகி மிகாவேலை தவிர என்னோட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்கிற யாரும் இல்லை என்று சொல்லி தொடர்ந்து 11வது அதிகாரத்தில் தரியு ராஜா ஆண்டரசாண்ட 1ஆம் ஆண்டிலே அங்கே தானியேலை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் துணையிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே வடக்கேயும் தெற்கேயும் உள்ள ராஜாக்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், எழும்பப்போகும் பராக்கிரமுள்ள ராஜா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 3 ராஜாக்கள் எழும்புவார்கள். கிரேக்க தேவனுடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்தினான் கிரேக்க அரசனாகி அந்தியோக்கியஸ் எபினோஸ் என்பவனின் உயர்வு காரணமாக இருந்த சம்பவங்களை மேலோட்டமாக தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 3 ராஜாக்கள் காம்ப்ளஸ் என்று சொல்லப்படுவதான கிமு 530ஆம் ஆண்டிலே மற்றும் குடோ ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கிமு 522வது ஆண்டிலே, 1ஆம் தரியு 522வது ஆண்டிலே, 4வது ராஜாவாகிய லெஸ்ஸேஸ் கிரேக்க நாட்டை எதிர்த்து போராடினதான அந்த காரியங்களெல்லாம் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எழும்ப போகும் பராக்கிரம ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தில் அது அலெக்சாண்டரை குறிக்கிறதா இருக்கிறது.
அவன் தனது அதிகாரத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது மரித்து போனான். அவருடைய ராஜ்யம் அவருடைய சந்ததிக்கு செல்லாமல் அங்கே இருக்கிற 4 தளபதிக்குள் பங்கிடப்பட்டது. முதலாம் அங்கே தென்திசை ராஜா என்று சொல்லப்படுவதான எகிப்தின் முதலாம் டாலமி சோடர் என்பது கிமு 323 ஆண்டே அங்கே வந்ததை வரலாற்றை நாம் பார்க்க முடியும். முதலாம் செலுக்கஸ் நிகாடர் என்று அழைக்கப்படுகிறார். தென்திசை ராஜாவின் குமாரத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது 6வது வருஷத்தில். பல இடங்களில் எகிப்தின் 2ஆம் டாலமி டாலபஸ் என்பவனுடைய மகள் பெரனீஸ் வடதேச ராஜாவாகிய 2ஆம் அந்தியோகஸ்தியாஸ் என்பவரை திருமணம் செய்தாள். இவள் லவோதீஸ் என்பவரை விவாகரத்து செய்துவிட்டு பெரனீஸ் என்பவரை திருமணம் செய்தாள். கிமு 246வது ஆண்டிலே 2ஆம் டாலமி மரித்து போனான். அதற்கு பிறகு இந்த சமயம் பெரனீஸையும் அந்தியோகஸையும் அவளது மகளையும் லவோதீஸ் கொன்றுவிட்டதை குறித்து நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து 7வது வருஷம் 9 முதல் பெரனீஸின் சௌரனாகிய எகிப்தின் 3ஆவது டாலமி என்பவன் அந்த கிளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ராஜா குறித்து கிளை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்படி ராஜாக்கள் எப்படி வருவார்கள், எப்படி போர் நடக்கிறது, எப்படி அவர்கள் பதவியை பெற்றுக்கொள்வார்கள் என்பதையெல்லாம் இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. இது சொன்ன காரியங்கள் எல்லாம் மிக துல்லிகரமாக வரலாற்றிலே நிறைவேறினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தன்னைத்தானே உயர்த்துகிற ஒரு ராஜாவை குறித்து 36வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த வசனங்களை தீர்க்க தரிசனங்கள் அந்தியோகஸுக்கு முடிவு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்துவை குறிப்பிட்டதாக நாம் கொண்டு கொள்ளலாம். அந்தி கிறிஸ்துவை குறித்தும் 12வது அதிகாரத்திலே கடைசி காலங்களில் சம்பவிக்கிறதான காரியங்கள் ஆகியவைகள் குறித்தும் ஞானவான்கள் இதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஞானத்தை கொண்டு நாம் இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ள முடியும். நாம் பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு அவசியம். அவர்தாமே நம் சத்தியத்துக்குள்ளாய் நடத்துகிற சத்திய ஆவியானவர். அந்த தானியேல் அந்த ஆவியானவரை பெற்றிருந்தார். அதே போல் நாமும் அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சத்தியத்தை அறிந்து கொள்வோம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். தேவனாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் முன்னேறி செல்ல உதவி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.